நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்கு பாகிஸ்தான். அதாவது இந்தியா கிட்ட பணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. கெஞ்சி கதற ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியமான விஷயத்த சீனா செஞ்சிருக்கு. அதுவும் சீனா ஆடி இருக்க ஒரு சீக்கிரட்டான ஆட்டம் இப்போ அது வெளியில் வந்திருக்கு நண்பர்களே. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இன்னொரு விஷயத்தில் தயவு செஞ்சு செஞ்சிருங்க, தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா அடிச்ச அடி இப்போ பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி லேட்டஸ்டா இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்திருக்கும் அந்த அப்டேட்டை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் கடந்த வாரம் முடிவுக்கு வந்துச்சு. தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்த போறது இல்லை அப்படிங்கிறதுல இந்தியா மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இதற்கிடையில தான் இப்போது இந்தியா கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதுக்கான காரணம் மற்றும் பின்னணி குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரம் மோதல் வெடிச்சிச்சு. அதாவது ஆபரேஷன் சிந்துரை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த வெற்றியை பொறுக்காத பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் அத்துமீறி தாக்குதல் நடத்துச்சு. இந்தியா அதற்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்கள் மேல தாக்குதலும் நடத்தினாங்க. இந்த தாக்குதலை தாங்க முடியாத பாகிஸ்தான் கடந்த மே 10 மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அழைப்பு விடுத்துச்சு. அதை இந்தியாவும் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால மோதல் முடிவுக்கு வந்துச்சு. இதெல்லாம் நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்தோம். இதற்கிடையில தான் இப்போது இந்தியா கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. போர் நிறுத்தம் செய்ய மட்டும் இந்தியா சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. மற்றபடி எந்த விதமான பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட தயாராக இல்லை அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் காஷ்மீர் விவகாரம் மற்றும் சிந்து நதி நீர் விநியோகம் உள்ளிட்ட இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரம் மோதல் போக்கு நிலவிட்டு வந்துச்சு. இந்தியாவுடைய எல்லையோர பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தினாங்க. இந்தியா அதுக்கு கடும் பதிலடி கொடுக்கவே மோதலை முடிவு கொண்டுட்டு வர பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துச்சு. இந்த சூழல்ல தான் இரண்டு நாடுகளுடைய டிஜிஎம்ஓக்கள் இருக்காங்களே, இவங்க மோதலை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடனான இந்தியாவுடைய உறவுகள் மற்றும் வர்த்தகம் ஆகியவை இருதரப்பு நலன் சார்ந்தே இருக்க வேண்டும் அப்படின்னும் அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் உறவு மேம்பட வேண்டும் அப்படின்னா அதுல பரஸ்பர நன்மை இருக்க வேண்டும். சலுகைகளை பெற்றுக்கொண்டே பயங்கரவாதத்தையும் ஆதரிச்சா அதை ஏற்க முடியாது அப்படிங்கிறதா இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதன் காரணமாக தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கூட இந்தியா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது தீவிரவாதத்துக்கு எதிராக உண்மையான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்காத வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவிச்சிருந்தாங்க. இதை குறிப்பிட்டு தான் நீரும் ரத்தமும் ஒரே ஆறுல பாய முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களும் சொல்லியிருந்தாரு. சிந்து நதி நீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய விவசாயம் மற்றும் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக இருந்துட்டு வருது. அதை இந்தியா நிறுத்தி வைக்கும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் சற்றும் எதிர்பார்க்கல. மேலும் இனிமேல் சிந்து நதிகளில் இந்தியா தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய அணைகளையும் கட்டிக்கொள்ளலாம். இது பாகிஸ்தானுக்கு பெரிய அடியாகவே பார்க்கப்படுது. இந்த வாரம் தொடர்பாக பாகிஸ்தான் முதல்ல உலக வங்கியிடம் முறையிட்டுச்சு. இருந்தாலும் இதுல தங்களுக்கு தொடர்பில்லை அப்படின்னு தலையிட உலக வங்கி மறுத்துட்டாங்க. இதன் காரணமாக தான் வேற வழியே இல்லாம பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு இந்தியா ரெடியா இல்லை அப்படிங்கிறத இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க. மேலும் அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதியாகவே எப்போதும் நீடிக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தான் அதே பயங்கரவாதத்தால் அழிவை சந்திக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. மேலும் பாகிஸ்தான் உயிருடன் வாழ வேண்டும் அப்படின்னா பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை அந்த நாடு அழிக்க வேண்டும் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனைகளை தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்காம பாகிஸ்தான்ல அமைதி திரும்பாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சுட்டி காட்டினாங்க. அதனால பொறுத்து பார்ப்போம். இந்தியா கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ பாகிஸ்தான் பணிய ஆரம்பிச்சிருக்காங்க, கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இன்னும் இது ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இருக்கு. பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு இந்தியா கொண்டு தாண்டி இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நிறைய பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வல்லுநர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்தியாவுடைய மரண அடினால இப்போ பாகிஸ்தான் அப்படியே ஸ்தம்பித்து கதிகலங்கி போயிருக்கு. அதனால வேற வழியே இல்லாம சாட்சிக்காரங்காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்காலில் விழுந்துடலாம் அப்படின்னு இந்தியாவுடைய காலிலே விழ ஆரம்பிச்சிருக்கு.
கண்டிப்பாக இந்தியா இதில் மனசு இறங்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பாகிஸ்தானை அலற விட்டு பாகிஸ்தானை நம்முடைய வழிக்கு கொண்டுட்டு வரணும். நாம் நினச்சதை பாகிஸ்தானில் செய்யணும் அப்படின்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னே சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் நண்பர்களே. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இன்னொரு விஷயத்தில் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தியை நான் காலையிலே போடணும்னு நினச்சேன் நண்பர்களே, டைம் இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்த்து பேசிடலாம் அப்படிங்கிறக்காக போட முடியாமல் போச்சு. அதனால் யாரும் பழைய செய்தி அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா அதிரடியாக நிறுத்தி வச்சாங்க இல்லையா. இது பாகிஸ்தானுடைய விவசாயத்துக்கு 80% அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம். இதனால் இப்போ பாகிஸ்தான் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதை கண்டு இப்போ பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த சமயத்தில் நிறுத்தின சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு அப்படியே வாய்ப்பு சவுடாலாம் பேசிட்டுலாம் இருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் முடிவை கைவிட வலியுறுத்தி பாகிஸ்தானுடைய நீர்வளத்துறை அமைச்சகம் இந்தியாவுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் சொல்லுது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கடந்த 1960ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி பாகிஸ்தானுடைய கராச்சி நகரில் கையெழுத்தாச்சு. இந்த உடன்படிக்கையில் அப்போதைய பிரதமர் நேரு அவர்களும் பாகிஸ்தானுடைய பிரதமர் முகமது அயூப் கான், உலக வங்கி சார்பில் இலிப் ஆகியோர் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா மற்றும் இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் 6 ஆறுகளை பயன்படுத்துவது தொடர்பாக தீர்வு காணப்பட்டுச்சு. அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருக்கோம் நண்பர்களே. அதனால் திரும்ப பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிருக்கு. தயவு செஞ்சு இந்தியா மனசிறங்கி வரணும். இந்தியா கண்டிப்பாக சிந்து நதி நீரை திறந்து விட வேணும். எங்களுக்கு இனிமேல் வாழ்வாதாரமே அதுவாக இருக்கும்போது அதில் நீங்கள் அடிச்சிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட மண்டியிட ஆரம்பிச்சிருக்காங்க, மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய குடுமி எல்லாமே இந்தியாவுடைய கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் இறங்கி போகக்கூடாது. இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தானை அலற விடணும். நம்முடைய பகுதிகளையும் மேலும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம இதிலேருந்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போரில் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சீனா தலையிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவம் இப்போ தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்திடம் சீனாவுடைய ஜே-ரக போர் விமானங்கள் PL-15 வகை ஏவுகணைகள் அப்படின்னு பல இருக்கு. பாகிஸ்தானில் 80% போர் உபகரணங்கள் சீனா கிட்ட இருந்து தான் வாங்கப்பட்டுச்சு. இதெல்லாம் இந்திய ராணுவத்துக்கு தெரிஞ்சது தான். இதில் அதிர்ச்சி தரும் தகவல் என்ன அப்படின்னா, இந்திய பாகிஸ்தான் போரில் சைனீஸ் PL-15 வகை ஏவுகணைகள் சீனர்களை இயக்கியதாக சொல்லப்படுது. அதாவது சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட டெக்னீஷியன்களை களமிறக்கி பணிகளை செஞ்சுருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிராக ஏவப்பட்ட ஏவுகணைகளை பாகிஸ்தான்லேருந்து இயக்குனது சீனர்கள் தான் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்தியா மீது தாக்குதல் நடத்த சீனாவுடைய சேட்டலைட் இமேஜ்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்னும் இந்திய ராணுவம் சந்தேகப்படுறாங்க. அதே போல சீனா சார்பாக பாகிஸ்தானுக்கு நிறைய உளவு தகவல்கள் அனுப்பப்பட்டு இருக்கலாம் அப்படின்னும் இந்திய ராணுவம் சந்தேகிக்கிறாங்க. அதாவது சீனா ஆயுதங்களை அனுப்பி அதை இயக்கிறதுக்கு சேட்டலைட் இமேஜ்களை அனுப்பி அதை சரியாக பயன்படுத்த உளவு தகவல்களை அனுப்பி கூடுதலாக இடத்தி எல்லாமே இயக்க ஆட்களையும் அனுப்பியதாக புகார்கள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்திய பாகிஸ்தான் போரில் எதிர்பார்த்ததை விட ஆழமாக சீனா தலையிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்முடைய இராணுவ படைகள் சந்தேகிப்பதாக தகவல்கள் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த போரை வைத்து சீனா போர் பயிற்சி மேற்கொண்டதாக தகவல்கள் வருது. அதாவது சில ஆயுதங்களை சீனா சோதனை செஞ்சதாக சொல்லப்படுது. இந்த போர் விவகாரத்தில் உலக நாடுகளுடைய தீவிரமான சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு. உதாரணமாக துருக்கி, சீனா ஆகியவை பாகிஸ்தானை நேரடியாக ஆதரிச்சாங்க. இராணுவ ரீதியாக, அரசியல் ரீதியாக பாகிஸ்தான் சப்போர்ட் செஞ்சாங்க. பாகிஸ்தானுக்கு தன்னுடைய தாக்குதலில் சீன ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில் சீன ட்ரோன்களுடன் சேர்த்து துருக்கி ட்ரோன்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்க. 36 இடங்களை குறிவச்சு சுமார் 300 முதல் 400 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்திய பாதுகாப்பு படை கைனட்டிக் மற்றும் நான் கைனட்டிக் முறையில் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினாங்க. இவை துருக்கி மற்றும் சீனாவுடைய ட்ரோன்கள் அப்படின்னு இந்திய ராணுவம் தெரிவிச்சாங்க. இந்த ட்ரோன்களை பாகிஸ்தான் தந்து சீனா சோதனை செஞ்சதாகவும் சீனாவுடைய சில ஏவுகணைகளையும் சீனா பாகிஸ்தான் வழியாக சோதனை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த போருக்கு சில நாட்களுக்கு முன்பே பாகிஸ்தான்ல எக்ஸ் பக்கம் மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் சீனா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிராக போடப்பட்ட போஸ்டுகள் எல்லாம் பாகிஸ்தான் வழியாக சீனர்கள் செஞ்ச போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய இமேஜை அளிக்கிறதுக்கு சீனர்கள் களமிறக்கப்பட்டு ஆன்லைன் போரை சீனா நிழல் யுத்தமாக நடத்தியிருக்கலாம். எதிர்காலத்தில் போர் வந்துச்சுன்னா ஆன்லைனில் எப்படி நரேட்டிவ் உருவாக்குவது அப்படிங்கிறத பாகிஸ்தான் வழியாக சீனா இந்த முறை கற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த போரை எதிர்கால போருக்கான பயிற்சியாக மேற்கொண்டு இருக்கலாம் அப்படின்னும் விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத விரைவில் நம்முடைய இராணுவம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சீனா ஆடிய ஆட்டம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு நண்பர்களே. அதனால ஒருபோதும் இந்த குள்ளநெறி சீனாவை நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறத பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ அதான் சொல்றோம், சீனாவை ஒருபோதும் நம்பி நம்ம இறங்கி வரக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.